ஆரம்பம். ஒரு மாலை நேரத்தில் மிகப்பெரிய தவழும் காடு என்ற ஒரு மர்மமிக்க காடு இருந்தது. அந்தக் காட்டில் அனைத்து மரங்களும் செடிகளும் மற்றும் பூக்களும் தங்களை சீராக தவழ்ந்து கொண்டிருந்தன. அந்தக் காட்டில் ஒரு மந்திரவாதி இருந்தார். அவரின் பெயர் மெர்லின். மெர்லின் மிகவும் வல்லமை மிக்கவராகவும் நல்வழியில் அன்பு மிகுந்தவராகவும் இருந்தார். மெர்லினின் மந்திர மாயை. ஒரு நாள் மெர்லின் தன்னுடைய பெரிய மந்திர நூலைக் கொண்டு காடுக்குள் நடந்தார். காடானது அவனுக்கு ஒரு சிக்கல் மிக்க இடமாக இருந்தது. ஆனால் அவனுடைய மாய வித்தைகள் அவருக்கு அனைத்தையும் எளிதாக்கியது. மெர்லின் தனது மந்திரக் கருவியை உயர்த்தி மரங்களுக்கும் செடிகளுக்கும் பல வண்ணமயமான மலர்களையும் நறுமணத்தை பரப்பி அந்த இடத்தை மிகவும் அழகானதாக்கினார். சிறுவனின் உதவி. அந்தக் காட்டின் ஒருவழி பகுதியில் ஆரோ என்ற ஒரு சிறுவன் வசித்தான். அவன் மிகவும் துணிவாகவும் ஆர்வமாகவும் இருந்தான். அவன் ஒரு நாள் மெர்லினை சந்தித்து அவனுடைய உதவியை கேட்டு வந்தான். ஆரோவின் கிராமத்தில் வில்லன் ஒருவன் வந்து அனைவருக்கும் தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தான். மெர்லின் ஆரோவிற்கு உதவ முடிவு செய்தார். பயணத்தின் ஆரம்பம். மெர்லின் மற்றும் ஆரோ சேர்ந்து வில்லனை தடுக்க காடுக்கு புறப்பட்டனர். அவர்கள் காட்டு வழியாக பயணித்தபோது பல சவால்களை எதிர்கொண்டனர். முதல் சவாலாக பெரிய விஷப்பாம்பு ஒன்று அவர்களை அச்சுறுத்தியது. மெர்லின் தனது மந்திர வித்தையால் அந்த பாம்பை அமைதியாக்கினார். வில்லனின் தோல்வி. அவர்கள் காடின் நடுவில் சென்றனர். அங்கு வில்லன் தனது பயங்கர வேலைகளை செய்து கொண்டிருந்தான். மெர்லின் தனது மந்திர வித்தைகளால் வில்லனை சிக்க வைத்தார். ஆரோ தனது துணிவால் வில்லனை வலுவிழக்க செய்தான். முடிவு. வில்லனை வெற்றி கொண்ட பின்னர் மெர்லின் மற்றும் ஆரோ கிராமத்திற்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மெர்லின் தனது மந்திர வித்தைகளால் கிராமத்தில் எல்லாம் அமைதியையும் சந்தோஷத்தையும் பரப்பினார். ஆரோவின் துணிவும் மெர்லினின் மந்திர வித்தைகளும் கிராமத்தினருக்கு அமைதியை மீட்டுத் தந்தன.